மஞ்சுமல் பாய்ஸ்ல நடிச்ச விஜய் முத்து அப்படின்ற ஒரு நடிகரோட இன்டர்வியூ இப்ப பார்த்தோம். ரொம்ப நாங்கெல்லாம் நடிக்கிறோம், ஆனா எங்களுக்கு நான் நடிச்ச படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுதாங்க நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ் சொல்லி நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்குறீங்க. அதுல தவறுன்னு சொல்லிக்கிறதுக்கான விஷயம் இல்ல, திறமை இருக்குன்ற அடிப்படையில தான் கொடுக்குறீங்க. பட் சினிமா 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 இதை மட்டுமே நம்பி இருக்க எங்க எல்லாருமே கூட கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. நீளம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பெண் கதாபாத்திர நடிகைகள், ஹீரோயின்ஸ், நிறம் பார்க்கப்படாது, கலர் பார்க்கப்படாது, அவங்க எப்படி பர்சனாலிட்டி இருக்காங்க பார்க்கப்படாது. அவங்க பார்க்கிற ஒரே விஷயம், ரெண்டு விஷயம், திறமை மற்றும் உழைப்பு. இது ரெண்டையும் பார்த்துதான் இந்த நீளம்ல நடிக்கிற நடிகைகள் எல்லாருமே நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நீளம் ப்ரொடக்ஷன்ல நடிச்ச எல்லா நடிகைகளும் அவங்க அப்படிதான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். அசுரன் படம் மூலம் அறிமுகமானவர் பேபி படம் இவரை பேச வைக்கும். இஸ்ரத் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இஸ்ரத் பானு. இஸ்மத் பானு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு படம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் பாரஞ்சித் சார் அண்ட் சுரேஷ் மாரி சார். அவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம், அதுக்கு டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒருத்தர் அவரு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை கோ ஆர்டிஸ்ட், assistant director team and my whole team. Thank you so much. And இந்த படம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு படம். லாக்டவுன் டைம்ல இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து அதுல அந்த மெயில்ல போட்டோஸ் அனுப்பி அப்படிதான் இந்த படத்துக்கு நான் செலக்ட் ஆனேன். ஸோ ஆடிஷன்ஸ் நிறைய பேர் பண்ணாங்க. அதுல நான் ஒரு 3-4 வாட்டி இந்த ஆஃபீஸ் ஏறி இருக்கேன். பட் அவங்களுக்கு சார் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு, பட் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்னோட கான்பிடென்ட்டை விடவே இல்லை. கண்டிப்பா நான் இந்த படம் பண்ணுவேன் அப்படின்னு நம்பினேன். அதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் டைரக்டர் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபைனலா இந்த படம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 1 வீக் பிஃபோர் லுக் டெஸ்ட் பண்ணும்போது நீ செலக்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லும்போது சார் கிட்ட போய் எனக்கு தேங்க் பண்றது கூட வேர்ட் வரல. அழுகிட்டே தான் நின்றுட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலா ரொம்ப ஒரு கனெக்ட் ஆன ஒரு படம். அண்ட் நாங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃபேமிலியா தான் ஒர்க் பண்ணுமே தவிர ஒரு படம் ஒர்க் பண்ற ஃபீல் யாருக்குமே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் கண்டிப்பா போயிட்டு தியேட்டர்ல பாருங்க. அண்ட் March 8 ரிலீஸ், டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த சபிதா ராய் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேடையில எனக்கு வாய்ப்பு கிடைத்து நான் நடிச்சு இந்த மேடையில நிக்கிறதுக்கு காரணமான 3 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாரஞ்சித் அவர்கள், நன்றி சார். 2வது அதியன் சார், நன்றி. 3வது தினகரன் சார். இவங்க 3 பேர் இல்லைன்னா இந்த படத்துல நான் இல்லை. ஸோ அதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஓகே, எல்லாரும் எல்லா விஷயம் பேசிட்டு இருக்காங்க. மெயினா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் நான் நினைக்கிறேன். அதிகமா டைம் எடுத்துக்க விரும்பல. நீளம் பத்தி பேசி ஆகணும். நீளம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா, ரொம்ப மனமகிழ்ச்சியா தலை நிமிர்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற ப்ரொடக்ஷன்ஸ் பத்தி நம்ம பேசணுன்றதெல்லாம் இல்லை. பொதுவா ஏன்னா எல்லா ப்ரொடக்ஷனும் நாங்களும் நடிக்கிறோம். நீளம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பெண் கதாபாத்திர நடிகைகள், ஹீரோயின்ஸ், நிறம் பார்க்கப்படாது, கலர் பார்க்கப்படாது, அவங்க எப்படி பர்சனாலிட்டி இருக்காங்க பார்க்கப்படாது. அவங்க பார்க்கிற ஒரே விஷயம், ரெண்டு விஷயம், திறமை மற்றும் உழைப்பு. இது ரெண்டையும் பார்த்துதான் இந்த நீளம்ல நடிக்கிற நடிகைகள் எல்லாருமே நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நீளம் ப்ரொடக்ஷன்ல நடிச்ச எல்லா நடிகைகளும் அவங்க அப்படிதான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். சோ அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி நீளம் ப்ரொடக்ஷனுக்கு. முக்கியமான ஒரு நபர் சுரேஷ் மாரி சார். அவருடைய பொறுமை இந்த இடத்துல கண்டிப்பா பேசப்பட்டே ஆகணும். இப்படி ஒரு பெருமையான மனுஷனை லைஃப்ல சினிமா துறையில பாக்குறது ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பாட்ல அவ்வளவு பொறுமையா ஒரு தப்பை பண்ணாலுமே அந்த விஷயங்களை பொறுமையாதான் அவர் சொல்வாரே தவிர ரொம்ப ஹார்ஷா பேசுறது, ஒருத்தவங்க டக்குன்னு காயப்படுத்தி பேச தெரியாத ஒரு மனிதர் சார். உங்களோட வெயிட்டிங் பீரியட் ரொம்ப 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 பெருசு சார். பொற்காலமான வெயிட்டிங் பீரியட். கண்டிப்பா ஜெயஜெபி உங்களுக்கு தமிழ் சினிமால ஒரு முக்கியமான இயக்குனர் இடத்தை பெற்றுக் கொடுக்கும். அந்த அளவுக்கான ஒரு பொறுமையான நல்ல திறமைசாலியான மனிதர். ஊர்வசி அம்மா
தமிழ் சினிமால நான் வந்து பாக்குற வியந்து பாக்குற நடிகைகள் சாவித்ரி அம்மா, மனோரமா ஆச்சி, ஊர்வசி அம்மா. இவங்க 3 பேரும் தான் என்னோட பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். சோ இன்னைக்கு வந்து விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பத்மபூஷன் விருது, அந்த விருது, இந்த விருதுன்னு கொடுக்குறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான கலைஞர்களை வாழும் போதே அவார்டுகளை அள்ளி குவிங்க அவங்களுக்கு எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான நடிகை. எப்படின்னு நான் சொல்றேன்னு கேளுங்க. கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீன் நாங்க நடிச்சிட்டு இருக்கோம். கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு சீனு. அது எல்லாருக்குமே தெரியும், இங்க இருந்த எல்லாருக்குமே தெரியும். அழுகணும். அந்த சீனுக்கு வந்து அம்மா வந்து அழுகணும் பயங்கரமா. பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனா அழுதுறாங்க வித்தவுட் கிளிசரின். சோ இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த நடிகை நீங்க அது வந்து ஒரு தடவை 2 தடவை கிடையாது, எவ்வளவு தடவை அவங்க அந்த ரீடேக் போனாலும் அவ்வளவு அழுதாங்க. சோ ரொம்ப 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 மகிழ்ச்சி அவங்க கூட இந்த படத்துல நடிச்சதுல. மற்றபடி கூட நடிச்ச தினேஷ் ஆகட்டும், மாறன் சார், எங்களோட கேமராமேன் டீம், அப்புறமேட்டு காஸ்டியூம், எடிட்டர் டீம்ஸ், அப்புறம் எங்களோட ஏடிஸ், ஹாவ் டு தேங்க் தினகரன் சார், அப்புறம் செந்தில் சார், ஜெஸ்ஸி, மைக்கேல் சார், ரவி சார், எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த மேடையில சந்திக்கிறதுக்கு உங்க எல்லாரையுமே. லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். மஞ்சுமல், ஓகே சார், இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஷாருக் கான் லாஸ்டா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போன நினைக்கிறேன், டைம் எடுத்துக்க விரும்பல. மஞ்சுமல் பாய்ஸ்ல நடிச்ச விஜய் முத்து அப்படின்ற ஒரு நடிகையோட இன்டர்வியூ இப்ப பார்த்தோம். ரொம்ப வந்து நாங்கெல்லாம் நடிக்கிறோம், ஆனா எங்களுக்கு நான் நடிச்ச படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுதாங்க நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ் சொல்லி நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறீங்க. அதுல தவறுன்னு சொல்லிக்கிறதுக்கான விஷயம் இல்ல, திறமை இருக்குன்ற அடிப்படைதான் கொடுக்குறீங்க. பட் சினிமா 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 இதை மட்டுமே நம்பி இருக்க எங்க எல்லாருமே கூட கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச். முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த மெலடி டாக்டர்ஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அன்பு, அதுதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அந்த வார்த்தை தான் வந்து இந்த ப்ராஜெக்ட். எல்லா மனிதர்களையும் சேர்த்து ரொம்ப அழகான உறவுகளை இன்னைய வரைக்கும் நாங்க எல்லாருமே டச்ல இருக்கோம், இன்னைய வரைக்கும் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். ரொம்ப அழகான ஒரு உறவை வந்து கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இது. தேங்க்யூ சுரேஷ் அண்ணா, என்னை நம்பினதுக்கு, என்னை அரவணைச்சதுக்கு, உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்க மனிதர்களை பாக்குற விதம், நீங்க அவங்கள ட்ரீட் பண்ற விதம், இந்த படத்துல இந்த கதை பேசுனதுல இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அது எனக்குள்ள சில மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி நிலம் ப்ரொடக்ஷன் அண்ணா, ரஞ்சித் அண்ணா, தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங். இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வந்து சமூகத்துக்கு கொண்டு சேர்த்துட்டே இருக்கீங்க, அதுக்காக மிகப்பெரிய நன்றிகள். இங்க நிறைய உழைப்பு இருக்கு, நிறைய பேரு பயங்கரமா உழைச்சிருக்கோம். ஒரு மிகப்பெரிய தேடுதல் இருக்கு, மிகப்பெரிய காத்திருப்பு இருக்கு. நம்ம ரொம்ப வேகமா கடந்து போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். உறவுகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து பேசி அவங்க சொல்றத கேட்கறதுக்கோ காலங்களை தாண்டி ஓடிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உறவுகள் எவ்வளவு ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பேசுற ஒரு நல்ல படம் இது. பிளீஸ் போய் படம் பாருங்க தியேட்டர்ல. கண்டிப்பா இந்த படம் உங்ககிட்ட பேசும், என்கிட்ட பேசிச்சு, எங்க எல்லார்கிட்டயுமே பேசிச்சு. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.